அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். நஷ்டத்தை அரசு ஏற்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும். புதிய ஊதிய ஒப்பந்த பேச்சை துவங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்துள்ளதாக அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார் தெரிவித்துள்ளார். சட்டசபை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பது சட்டப்படி கட்டாயம் அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபை நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்ய கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த், லோக் சத்தா கட்சியின் தமிழக தலைவர் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கனமழை பாதிப்பு காரணமாக தென் மாவட்டங்களில் 12 விரைவு ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி திருச்செந்தூர், திருநெல்வேலி தூத்துக்குடி, வாஞ்சி மணியாச்சி திருச்செந்தூர், நாகர்கோவில் திருநெல்வேலி, புனலூர் நாகர்கோவில் உட்பட 12 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தில் தத்தளிக்கும் மக்களுக்கு விமானப்படை ஹெலிகாப்டர்கள் வழியே நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் முப்படைகளின் வழியே 5.5 டன் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலில் INDAA கூட்டணியில் திமுக முக்கிய பங்கு வகிக்கும். தேர்தலில் INDAA கூட்டணி பெரும்பாலான இடங்களை கைப்பற்றும். குறிப்பாக திராவிட பகுதிகளில் அதிக இடங்களை கைப்பற்றும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியுள்ளார். வெள்ளம் பாதித்துள்ள தென் மாவட்டங்களில் மொத்தமாக 39,000 நீர்நிலைகளில் 7,000 கண்மாய் குளங்கள் காணாமல் போய்விட்டதாகவும், அரசும் மக்களும் செய்த தவறின் வெளிப்பாடுதான் பெருவெள்ள பாதிப்பு. ஆட்சியாளர்கள் வாக்குக்காகவும் அதிகாரிகள் பணத்துக்காகவும் ஏரி, குளம், கண்மாய்களை பட்டா போட்டு கொடுத்து விட்டனர் என்று தமிழ்நாடு கள் இயக்க தலைவர் நல்லசாமி கூறியுள்ளார். மழை வெள்ள பாதிப்புகளை சரி செய்ய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருப்புகழ் தலைமையிலான கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுகிறார். அவர் மழை வெள்ளம் வருவதற்கு முன் செயல்படுத்த சொன்ன திட்டங்களை வந்து போன பின் செயல்படுத்த முயல்வது ஏன்? வருமுன் காப்போம் என்ற நீங்கள் வந்த பின் பார்ப்போம் என விட்டுவிட்டீர்களே என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் வெள்ள சேதங்களை பார்வையிட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி கனிம வளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தார். அப்போது வருமானத்திற்கு அதிகமாக 1,75 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் சேர்த்ததாக ஊழல் தடுப்பு பிரிவு சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை என கூறி இருவரையும் கடந்த 2016ஆம் ஆண்டு விடுவித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஊழல் தடுப்பு பிரிவு 2017ஆம் ஆண்டு மேல்முறையீடு வழக்கை தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் கடந்த புதன்கிழமை தீர்ப்பளித்தார். அதில் வருமானத்திற்கு அதிகமாக 1.72 கோடி ரூபாய் அளவுக்கு, அதாவது 64.90% அளவுக்கு அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் சொத்து குவித்துள்ளதாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபணம் ஆகியுள்ளன. எனவே இந்த வழக்கில் இருவரும் குற்றவாளிகள் என குறிப்பிட்டார். இந்நிலையில் இன்று காலை 10:45 நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பை வெளியிட்டார். அதில் அமைச்சர் பொன்முடிக்கு அவரது மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள பொன்முடி அமைச்சர் பதவியையும் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியையும் இழந்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 1 மாதத்திற்கு தண்டனையை நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.
அமைச்சர் பொன்முடியை தொடர்ந்து இன்னும் பல அமைச்சர்கள் கைதாவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவை வழங்குவதில் சிறந்த நடைமுறைகளை பின்பற்றும் ரயில் நிலையங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் சார்பில் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தெற்கு ரயில்வே நிர்வாகத்தின் 7 ரயில் நிலையங்களுக்கு ஈட் ரைட் ஸ்டேஷன் என்ற சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரல், திருச்சி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருச்சூர், கும்பகோணம் ஆகிய ரயில் நிலையங்கள் மற்றும் மண்டல ரயில்வே பயிற்சி நிறுவனம் ஆகிய 7 இடங்களுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டெல்லி அயோத்தி இடையிலான விமான சேவை ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு முன்னதாக டிசம்பர் 30ஆம் தேதி துவங்கும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது.